ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐ நட்துணை சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ப்ரொமோதான் வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். இப்போ இங்கே மனோகரும் தாசும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப கோவத்தில் இருக்காங்க. சோழன் இதோட இங்கே வந்து 2 நாளாக நிலாவுடைய ரூம்லேயே தங்கிக்கிட்டு இருக்கான். அவனை ஏதாச்சும் கண்டிப்பாக பண்ணணும்டா அப்படின்னு சொல்லிட்டு மனோகரும் தாசும் கோவத்தோடு பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போது நான் சொல்கிற பிளான் படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவருடைய காலில் அடிப்பட்ட மாதிரி பிளான் போட்டு எல்லாரையும் நம்ப வச்சு ஒரு இடத்துக்கு முக்கியமாக பணம் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சு முக்கியமான வேலை உங்ககிட்ட கொடுத்தேன் இல்லடா, அது இப்போ யாரடா செய்வான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பேசாம மாப்பிள்ள நீங்கள் போகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ரூட்டை மாற்றி சோழன் பக்கம் திருப்புறாங்க மனோகர். என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சோழன் வந்து தவிக்கிறாங்க. இப்போ நிலா இருந்துக்கிட்டு அந்த அப்பா சொல்கிறாரல்ல போயிட்டு வாங்களே, ரொம்ப முக்கியமான வேலையும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரி நிலா அப்படின்னு சொல்லிட்டு அந்த படத்தை எல்லாமே மனோகர் வந்துட்டு பேக்கில் போட்டு சோழன் கையில் கொடுக்குறாங்க. கொடுக்கும்போதே ரொம்ப தினாவட்டோட கொடுக்குறாங்க. இதில் ஏதோ வில்லங்க இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சோழனுக்கு அப்போவே வந்து தோணிடுது. இருந்தாலும் நிலா முன்னாடி நம்ம எதுவுமே பண்ண முடியாது, வேணான்னு சொல்ல முடியாது, இதை எடுத்துகிட்டு போய் தானே ஆகணும் நாம். அப்போ தான் வந்துட்டு நிலாவுக்கு நம்ம மேலே ஒரு நல்ல எண்ணம் வரும். அவர் முன்னாடி நம்ம கோவப்பட்டோம் அப்படின்னா அவர் சொன்னதெல்லாம் நடந்துருமே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சோழன் வந்து யோசிச்சுக்கிட்டு வேறு வழி இல்லாமல் எடுத்துக்கிட்டு அந்த பேக்கை போகிறாங்க. இதில் என்ன வெள்ளங்க இருக்கே தெரியலையே, சம்மந்தமே இல்லாமல் நம்மக்கிட்ட கொடுக்குறாங்களே அப்படின்ற மாதிரி அவர் வந்து யோசிச்சுக்கிட்டே போயிட்டு இருக்கும்போது தான் எதிர்பாராத விதமாக இங்கே பெரிய ஒரு ஆபத்து வந்து நடந்தது சோழனுக்கு. இந்த பக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா மனோகரதாசம் இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்ம போட்ட பிளான் வந்து சக்ஸஸ் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. இங்கே தாஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ இங்கே சோழனை வழிமறித்து பேக்கை வந்துட்டு ரவுடிங்கெல்லாம் வந்து பிடுங்கிட்டு போகிறாங்க. பார்த்தா சோழனுடைய கையிலையும் வந்துட்டு அப்படியே வந்து கத்தியில் வந்து கிழிச்சிடுறாங்க. ஏன்னா சோழன் போயிட்டு அந்த பேக்கை போயிட்டு திரும்பவும் பிடிக்கலாம், அந்த ரவுடிங்களை பிடிச்சி பேக்கை வாங்கலாம், பணம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஓடுறாரு. அதனால் அந்த ரவுடிங்க வந்துட்டு அவர் டைவெர்ட் பண்ணுறதுக்காக அவருடைய கையை வந்து கிழிச்சிடுறாங்க. இருந்தாலும் நம்ம சோழன் வந்து விடாமல் துரத்தி கொண்டு போய் அந்த ரவுடிங்களை பிடிச்சி அடித்து உதச்சி, உங்களை யார் இப்படி பண்ண சொன்னால், நீங்கள் எதுக்கு இப்போ என் பணத்தை திருடிட்டு போகிறீங்க, நான் இப்படி இந்த வழியாக வருவேன்னு உங்களுக்கு எப்படி தெரியும், அது எப்படிடா கரெக்டாக நான் பணம் எடுத்துகிட்டு வரேன்னு தெரிஞ்சுக்கிட்டே வழியில் விழுந்த மாதிரி விழுந்துக்கிட்டு நடிக்கிறீங்க, ஒழுங்காக உண்மையை சொல்லுங்கள், யார் அனுப்பிச்சான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சோழன் வந்து எல்லாரையும் வெளுத்து வாங்கிடுறாங்க. அப்போ தான் வந்துட்டு அவங்களும் அடி தாங்க முடியாமல் மனோகர் தாஸ் தான் இதை பண்ண சொன்னாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்போது சார் எங்களை விட்டுருங்க சார், அவங்க பண்ண சொன்னதுனால நாங்கள் பண்ணோம், எங்களை விட்டுருங்க நாங்கள் போயிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கெஞ்சுறாங்க. உங்களை விட முடியாது, நீங்கள் வந்துட்டு அங்கே உண்மையை சொல்லணும், என்கிட்டருந்தே பணத்தை திருடிட்டு போக பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்கிறாங்க. இப்போ தான் கையில் ரத்தம் வந்துக்கிட்டே இருக்கு. அதை லேசாக சோழன் திரும்பி பார்த்து கையை உதிரணும் கேப்பில் அந்த ரவுடிங்க வந்துட்டு அங்கேருந்து தப்பிச்சு போயிடுறாங்க சோழன் கையில் சிக்காமல். இப்போ சோழனுமே என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வேறு வழி இல்லாமல் சரி ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு கட்டு போட்டுட்டு அந்த பணத்தையும் எடுத்துகிட்டு போகிறாங்க. இன்னொரு பக்கம் இப்போ இங்கே பணம் கொடுக்க வேண்டியவங்களுக்கு பணம் வரல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்துட்டு கால் பண்ணி விஷயத்த சொல்கிறாங்க. இங்கே தாஸ்க்கு அப்போ தான் வந்துட்டு பணம் இன்னும் வரல அப்படின்னு சொல்லிட்டு மொத்த குடும்பமும் பயத்தில் இருக்குது, அவன் தான் எடுத்துகிட்டு போயிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தாஸ் ஒரு பக்கம் சோழன் மேலே பழியே போட ஆரம்பிச்சிடுறாங்க. ஏன்னா நம்ம அனுப்பின ஆளுங்க வந்துட்டு இந்நேரம் பணத்தை தூக்கிட்டு போயிருப்பாங்க, அதனால தான் இன்னும் அவன் பணத்தை எடுத்துகிட்டு போய் கொடுக்கல அப்படி சொல்லிட்டு இவர் வாய்க்கு வந்ததெல்லாம் வந்து பேசிடுறாங்க சோழன் மேலே. நிலாவும் சோழன் அப்படி பண்ணியிருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உடனே தேன் இருந்துக்கிட்டே என்னடி இது, இப்படி ஒரு திருட்டு பையலோடு தான் நீ ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவங்க கூட சேர்ந்து வாழ்றியா நீ அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே பாருமா சோழனை பற்றி தப்பாக சொல்லாதுமா, சோழன் அப்படிப்பட்டவன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ தான் வந்துட்டு கரெக்டான சமயத்தில் சோழன் போயிட்டு ஹாஸ்பிட்டல் போய் கட்டு போட்டுட்டு வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்தால் என்னாச்சுங்க, நீங்கள் இன்னும் பணத்தை எடுத்துகிட்டு போய் கொடுக்கவே இல்லையா, எங்கெங்க அந்த பணம், அங்கே பணம் வரல அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி கேட்டுக்கிட்டே இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நிலா வந்து கேட்குறாங்க. அப்போ தான் வந்துட்டு இங்கே சோழன் கையில் அடிபட்டுருக்கிறத பார்க்குறாங்க. பார்த்ததும் என்னாச்சுங்க உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பதட்டுறாங்க. என்னடா இவன் கையில் ஏதோ அடியோடு வந்து நிற்கிறான், நம்ம ஆள்கள் பண்ண வேலையா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தாசும் மனோகரும் வந்து கண்ணிலே சைகை பண்ணிக்கிறாங்க, விடுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது நிலா ரொம்ப பதறாங்க. நிலா முன்னாடி இவங்க எல்லாரும் மொத்த ஃபேமிலியும் அப்படியே அவர் மேலே அக்கறை இருக்கிற மாதிரி என்னாச்சு சோழா, என்னாச்சு மாப்பிள்ளையா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒருத்தர் மாற்றி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அடடா என்னமா நடிக்கிறீங்கடா, பின்னாடியே நீங்கள் ஆளை அனுப்பி விட்டு என்னை கொலை பண்ண சொல்லிட்டு பணத்தை திருட்டு போக சொல்லி விட்டா என்னன்னாலும் பண்ணுறதுக்கு தயங்கவே மாட்டீங்க
நீங்கள் இருந்த இடம் தெரியாமல் கூட பண்ணிடுவீங்க, நல்லாவே பிளான் போடுறீங்க, இப்போ எதுவுமே தெரியாத மாதிரி நடிக்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சோழன் ஒரு பக்கம் மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க. அப்போ தான் இங்கே நிலா கேட்குறாங்க, என்னங்க ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அது ஒன்றும் இல்லைங்க, நான் பணம் எடுத்துகிட்டு போகிற விஷயம் ரவுடிங்களுக்கு தெரிஞ்சிருக்கு போல இருக்குது. அந்த ரவுடிங்க தான் வழிமறிச்சு எங்கிட்ட இருந்து பணத்தை பிடுங்கிட்டு போக பார்த்தாங்க, பிடுங்கிட்டு போயிட்டாங்க. அவங்கள துரத்தி பிடிக்கும் போது தான் இப்படி கையில் அடிபட்டுருச்சு, கத்தியில் கிழிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாம் உடனே ரொம்ப பதறாங்க. என்னாச்சு சொல்ல, இவ்வளோ அடிபட்டிருக்கு, ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்தீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் போயிட்டு தான் வரேன் நீலா அப்படின்னு சொல்லிட்டு. டாக்டர் என்ன சொன்னார் அப்படின்னு. ஒன்றும் இல்லை, லேசாக தான் இருக்குது, ஒரு வாரத்தில் சரியாயிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு. என்னங்க சொல்றீங்க, ஒரு வாரமா அப்படின்னு சொல்லிட்டு. இதை பார்த்தா லேசான மாதிரி தெரியல, பெரிய கட்டா தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு நிலா ரொம்ப பயப்படுறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, சரியாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் பணம் போனால் போயிட்டு போகுதுன்னு விட வேண்டியது தானே, இப்போ பாருங்கள் கை கிழிச்சுக்கிச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்கிறாங்க. அது எப்படிங்க விட்டுற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சோழன் சொல்கிறாங்க. எங்கள் மாப்பிள்ள போனால் போகட்டும்னு விட வேண்டியது தானே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மனோகர் எதுவுமே தெரியாத மாதிரி நடிக்கிறாரு. அப்போ தான் எங்கள் சோழன் இருந்துக்கிட்டு சொல்கிறாங்க, சார் இங்கே பாருங்கள், அது ₹1 ₹2 இருந்தால் விட்டுருக்கலாம், அது அவ்வளோ பணம் நீங்கள் என்ன நம்பி ஒப்படைச்சிங்க, அந்த பணத்தை நான் எப்படி திருப்பி மீட்காமல் விட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சோழன் சொல்கிறாங்க. இவரே பிள்ளையும் கிளி விட்டுட்டு தொட்டிலையும் ஆட்டுவார் போல இருக்கு, இவரே ஆள் அமைச்சிட்டு பணம் போனால் போகட்டும்னு சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ இங்கே தான் இந்தாங்க உங்கள் பணம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அதை எடுத்துகிட்டு கொடுக்குறாங்க. பார்த்தீங்களா, சோழன் எடுத்துருக்க மாட்டாருன்னு நான் சொன்னேன்ல, இங்கே தான் யாருமே அவர் நம்பவே இல்லை. இப்போ பார்த்தீங்களா, அந்த பணத்தை காசும் இவர் போயிட்டு கையெல்லாம் கத்தியில் கிழிச்சிட்டு வந்திருக்காரு, இவருக்கு ஏதாச்சும் ஆயிருந்தா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நிலா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவசரப்பட்டுட்டேன் நான் தான், சாரி நிலா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நீ சாரி கேட்க வேண்டியது என்கிட்ட இல்லைன்னு, நீங்கள் சோழன்கிட்ட தான் சாரி கேட்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தாஸ் சொல்கிறாங்க. பரவாயில்ல இருக்கட்டும் விடுங்க மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சோழன் சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் சரி வாங்க நீங்கள் ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா ரூமுக்கு கூட்டிகிட்டு போயிடுறாங்க. சோழனை அப்படியே கை தாங்கலாம் கூட்டிகிட்டு போகிறாங்க. இது எல்லாத்தையும் பார்த்ததும் இங்கே மனோகருக்கு தாஸ்க்கும் பயங்கர கோவம் வெறியாக வருது. இப்போ நாமளே இவங்க 2 பேரும் இன்னும் நெருக்கமாக சேர்றதுக்கு பிளான் பண்ணி கொடுத்துட்டோமோ அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இதுக்கப்புறம் தான் பார்த்திங்க அப்படின்னா இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. என்னடா இப்படி ஆயிடுச்சு தாஸ் அப்படின்னு சொல்லிட்டு. டேடி அப்பா நான் கரெக்டாக தான்ப்பா அந்த ரவுடிங்களுக்கு பிளான் போட்டு கொடுத்தேன், அவங்களையும் செய்ய சொன்னேன், ஆனால் அவனுங்க எப்படி சொதப்புவாங்கன்னு தெரியாதப்பா, சொதப்புனாங்களே தவிர ஃபோன் பண்ணி விஷயத்தவா சொன்னாங்களா, அதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் இங்கே நிலா சோழனை ரூமில் விட்டுட்டு நான் உங்களுக்கு குடிக்க ஏதாச்சும் கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கிச்சனுக்கு வந்துடுறாங்க. இப்போ இவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்கும்போது சோழன் எழுந்திரிச்சு அவங்க கிட்ட போகிறாங்க. என்ன சார், நீங்கள் அக்கறையாக அன்பாக பணத்தை என்கிட்ட கொடுத்து அனுப்பும்போதே எனக்கு இதில் ஏதோ வில்லங்க இருக்குன்னு தெரியும், ஆனால் இவ்வளோ பெரிய பிளான் போட்டிருப்பீங்கன்னு நான் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல. என்ன நீங்களே பிளான் போட்டு கொடுத்து ரவுடிங்களே பணம் எடுத்துகிட்டு போகிற விஷயம் தெரிஞ்சு அனுப்பி விட்டுட்டு இப்போ எதுவுமே தெரியாத மாதிரி இங்கே நிலா முன்னாடி என்கிட்ட பேசிகிட்டு இருக்கீங்கல்ல, என்ன பிளான் சொதப்பிருச்சின்னு இப்போ அப்பாவும் புள்ளியும் நின்று ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சோழன் அவங்கள கடுப்பேற்றுற மாதிரியே பேசிக்கிட்டு இருக்காங்க. ஏய் சோழா, இதில் நீ தப்பிச்சிட்டேன்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்படாத, இன்னும் 3 நாள் இருக்குது, அதுக்குள்ளே உன்னை இங்கே இருந்து துரத்தனா இல்லையான்னு மட்டும் பாரு, அதுவும் நிலாவே உன்னை அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி வெளியே அனுப்புவா, அந்த மாதிரி உன்னை பண்ணாமல் நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மனோகர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போ என்ன சார் காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படி சொல்லிட்டு இங்கே சோழன் சொல்கிறாங்க. ஏய் என்ன என் அப்பாவை பற்றி காமெடி கிமெடின்னு பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தாஸ் கோவப்படுறாங்க. என்ன சொல்லிக்கிட்டு வரீங்களே, நீங்கள் தானே அந்த ரவுடிங்களை அனுப்பிச்சிங்க, அவங்க எல்லா உண்மையும் சொல்லிட்டாங்க, ஏதோ உங்களுக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லாமல் மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க, அப்போ எப்படி நான் பணம் எடுத்துகிட்டு போகிற விஷயம் தெரிஞ்சு கரெக்டாக ரவுடிங்க அங்கே வருவாங்க, அப்போ இதெல்லாமே உங்களோட பிளான் தானே, அதுக்காக தான் நான் அவனுங்களை பிடிச்சி என்னன்னு கேட்டேன், அவனுங்க எல்லா உண்மையும் சொல்லிட்டாங்க அப்படி சொல்லிட்டு இங்கே சோழன் சொல்கிறாங்க. இப்போ நான் உங்ககிட்ட நேரில் சொன்ன விஷயத்த அப்படியே வீடியோ ஆதாரமாக எடுத்துகிட்டு நிலா கிட்ட காட்டியிருந்தேன்னு வச்சுக்கோங்க, இந்நேரம் நீங்கள் உங்களை தூக்கி எறிஞ்சிட்டு நிலா என் கூட ஊருக்கு கிளம்பி வந்துக்கிட்டே இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சோழன் மிரட்டுறாங்க. என்ன உன்னால் முடியுமா, முடிஞ்சால் அதை பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தாஸ் சொல்லிக்கிட்டு இருக்காங்க.
பண்ணுறேன், என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணுறேன். என்ன உங்களை பற்றி தப்பு தப்பாக சொன்னால் நிலா நம்ப மாட்டான்னு நீங்கள் நம்பிக்கிட்டு இருக்கீங்களா? அதுக்கான சரியான ஆதாரமும் டைமும் கிடைக்கட்டும், உங்களை அப்போ பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சோழன் வந்து சொல்கிறாங்க. அது வரைக்கும் நீங்கள் ஒழுங்காக இருந்துக்கோங்க, இந்த மாதிரி நிலா முன்னாடி ஒரு மாதிரியும் நிலா இல்லாத மாதிரி ஒரு மாதிரியும் பேசுகிற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நிலா வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. சரி, சோழன் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க தாஸ்கிட்டேயும் மனோகர்கிட்டேயும். அப்போ தான் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டான சமயத்தில் நிலா வந்துட்டு அங்கே சோழனுக்கு ஜூஸ் கொண்டு வராங்க. பார்த்தா சோழன் ரூமில் இருக்கிறதுல. அப்புறம் சோழனை தேடி அங்கேயும் இங்கேயும் பார்க்குறாங்க நிலா. இவங்கக்கிட்ட நின்று பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் இங்கே வராங்க. சட்டுன்னு திரும்பி பார்த்தா இங்கே மனோகரும் தாசுமே வந்துட்டு நிலா எல்லாத்தையும் கேட்டிருப்பாளா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயந்து போயிடுறாங்க. அப்போ தான் சோழனும் ஒருவேளை நிலா கேட்டிருப்பாளோ அப்படின்னு யோசிக்கிறாங்க. இப்போ தான் நிலா வந்துட்டு நீங்கள் இங்கே இருக்கீங்களா, நான் ரூம்லலாம் தேடி பார்த்தேன், இந்தாங்க உங்களுக்கு ஜூஸ் கொண்டு வந்திருக்கேன், எங்கே என்ன பண்ணுறீங்க, ரெஸ்ட் எடுக்க வேண்டியது தானே அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. இல்லை சும்மா அப்படியே இவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கலாம் தான், நீங்கள் கொடுத்த பணத்தை சரியான டைமில் என்னால் கொடுக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு அப்பா கிட்டே பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு. அது கொடுக்கலைன்னா கூட பரவாயில்லைங்க, உங்களுக்கு எதுவும் ஆகாது இருந்துச்சுல அதுவே பரவாயில்ல போதும் அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்கிறாங்க. அதை தான் பேசிக்கிட்டு இருந்தேன் நிலா. ஆனால் நான் பணம் எடுத்துகிட்டு போகிற விஷயம் தெரிஞ்சு எப்படி ரோனிங்க கரெக்டாக அங்கே வந்தாங்கன்னு தாங்க தெரியல. அதுவும் ஏற்கனவே பிளான் பண்ணி வச்ச மாதிரி ஒருத்தர் ஸ்கூட்டியில் கீழே விழுந்து கிடக்குறான், அப்புறம் இன்னொருத்தன் வந்து பின்னாடி என் மூஞ்சில் முகத்தில் துணியை வச்சு அழுத்துறான், ஒருத்தர் டோர் எடுத்துகிட்டு பைக்கில் வந்து ரெடியாக நிற்கிறாங்க, பணத்தெல்லாம் எடுத்துகிட்டு போயிடுறாங்க. தெரியுமா, நான் எவ்வளோ ட்ரை பண்ணி கஷ்டப்படுத்தி என்னுடைய உயிரவே பணைய வச்சு நான் அவங்கக்கிட்ட இந்த பணத்தை வாங்கிட்டு வந்தேன் தெரியுமாங்க அப்படி சொல்லிட்டு இங்கே சோழன் வந்து சொல்கிறாங்க. இப்போ ஐயோ எங்கே உண்மையாக சொல்லிடுவானோ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மனோகரும் தாசும் வந்து ரொம்ப உள்ளுக்குள்ளே பயப்படுறாங்க. பரவாயில்ல விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நிலா வந்து சொல்கிறாங்க. பா நீங்களாச்சும் சொல்லுங்கப்பா சோழன்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம் மாப்பிள்ள, பரவாயில்ல விடுங்க மாப்பிள்ள, அதுக்கு என்ன, நான் இன்னொரு நாளைக்கு அந்த பாட்டி வர வச்ச பணத்தை நான் தாஸ்கிட்ட கொடுத்து அனுப்புகிறேன், நீங்கள் போய் ரெஸ்ட் எடுங்க மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரிங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு சோழனும் ரூமுக்கு போகிறாங்க. இங்கே மனோகரை பார்த்து சிரிச்சுக்கிட்டே மனோகருக்கு தாஸ்கோ பயங்கர கோவம் வருது. இவனை நம்ம துரத்தி அடிக்கலான்னு பார்த்தா இவன் நம்மளையே முல்ட்டாவாக திருப்பி மாட்டி விட்டுருவான் போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு எதா பண்ணாலும் இனிமேல் கேர்ஃபுல்லாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மனோகர் வந்து தாஸ்கிட்ட சொல்கிறாங்க. சரிங்கப்பா, இந்த தடவை தப்பிச்சிட்டான், அடுத்த தடவை அவனை விடவே கூடாதுப்பா, கண்டிப்பாக நான் அவனை விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தாஸ் ஒரு பக்கம் வந்து கோவத்தோடு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எல்லாம் கூட்டிகிட்டு போய் இந்தாங்க ஜூஸ் கொடுத்துட்டு மாத்திரை போட்டு ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சரி எனக்கு கொஞ்சம் கீழே வேலை இருக்குது, நான் அம்மா கிட்டே போயிட்டு வந்துடுறேன் கிச்சனில், உங்களுக்கு நான் மதியத்துக்கு ஏதாச்சும் சமைக்கணும்ல, நான் போயிட்டு அவங்களுக்கு ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணுறேன், நீங்கள் ரெஸ்ட் எடுங்க, ஏதாச்சும் வேணும்னா என்னை கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நிலா சொல்கிறாங்க. சரிங்க நான் பார்த்துக்கிறேன், நான் உங்களை கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன இப்போ ரொம்ப கை வலிக்குதா அப்படின்னு சொல்லிட்டு. இல்லைங்க டேப்லெட்ஸு இன்ஜெக்ஷன்லாம் போட்டாங்களே அதனால கொஞ்சம் வலி தெரியலைங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரி அப்போ ஏதாச்சும் வேணும்னா என்னை கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா கீழே போயிடுறாங்க. இப்போது நிலாவுக்கு நம்ம மேலே கை அடிபட்டதும் எவ்வளோ அக்கறை, நமக்கு ஏதாச்சும் ஒன்றுனா நிலா துடிக்கிறா, அப்போ இதை வச்சியே இவங்கள ஏதாச்சும் நம்ம பண்ணணும், அதை நிலாவை நம்ம பக்கம் கொண்டு வரணும் எப்படியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சோழன் ஒரு பக்கம் இதையே சாக்க வச்சு நிலாவை இம்ப்ரெஸ் பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் அங்கே மறுநாள் காலையில் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா வானதியும் அங்கே பாண்டியனும் மீட் பண்ணி கடையில் பேசிக்கிட்டு இருக்காங்க. என்ன வானதி இப்போல்லாம் கடைக்கு அடிக்கடிக்க வண்டி இந்த பக்கம் வருது போல இருக்குது அப்படி சொல்லிட்டு அங்கே இருக்கிற ப்ரோ வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க, கண்ணன் ப்ரோ. அப்போ தான் வந்துட்டு இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லையே, ஏன் நான் உங்கள் கடைக்கு வரக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு வானதி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்படியெல்லாம் இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கண்ணன் ப்ரோ சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் இங்கே பாண்டியனும் வானதியும் பேசிக்கிட்டு இருக்காங்க. வா எப்படி இருக்க, சாப்பிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு. நான் சாப்பிட்டேன், நீ சாப்பிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு. நான் சாப்பிட்டேன். அப்புறம் என்ன நேற்று பேசிகிட்டே இருக்கும்போது தூக்கம் வருதுன்னு போய் படுக்கிறேன்னு சொல்லிட்டு போயிட்டேன், என்ன என்கிட்ட இன்னும் கொஞ்ச நேரம் நீ பேச மாட்டியா, நான் கோவமாக இருக்கேன் அப்படின்னா நீ என்னை சமாதானப்படுத்தியிருக்கணும், அதை விட்டுட்டு நீ ஃபோனை வச்சுட்டல, உன்னை நாளைக்கு பார்த்துக்கலான்னு தான் அமைதியாக விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இல்லை நீயும் தூங்கணும்ல, நானும் தூங்கிட்டு கடைக்கு வரணும்ல, அதுதான் அப்படின்னு சொல்லிட்டு. என்னை விட உனக்கு தூக்கம் தான் முக்கியமா அப்படின்னு சொல்லிட்டு வானதி கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாண்டியன் வந்து சொல்கிறாங்க. பின்ன
அப்போ ஏன் எனக்கு ஃபோன் பண்ணி திரும்பவும் பேச வேண்டியது தானே? ஊரில் லவ் பண்ணுறவங்கலாம் எப்படி எப்படியோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க தெரியுமா? நானும் தான் இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வானதி வந்து சொல்கிறாங்க. என்ன லவ் பண்ணுறீங்களா அப்படி சொல்லிட்டு பாண்டியன் வந்து கேட்குறாங்க. பின்ன வேற என்னம்மா இது, எதுவுமே தெரியாத மாதிரியே பேசிக்கிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு. என்ன அப்போ என்ன உனக்கு பிடிக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியெல்லாம் இல்லை, நீங்கள் வர்றது என்கிட்ட பேசுகிறது ஃபோன் பண்ணி பேசுகிறது இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனால் இது அதுதானான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போது அதில் என்ன வேற என்ன, சரி விடு நான் கிளம்பி போயிட்டே இருக்கேன், நீ எப்படியாச்சும் இரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வானதி வந்து சொல்கிறாங்க. ஏய் வானதி ஒரு நிமிஷம் அப்படி சொல்லிட்டு இங்கே பாண்டியன் வந்து வானதியோடைய கையை பிடிச்சி இழுக்கிறாங்க. வானதிக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எங்கே போகிற, அப்படியெல்லாம் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாண்டியன் வந்து பிடிச்சி கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. இதோட எபிசோட் வந்து முடிச்சிருக்காங்க. நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்குது அப்படின்றத வெயிட் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் பை. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.